வந்தாங்க. அடுத்து அவங்க வந்து பார்த்தாங்க இந்த ஒரு கேமலும் ஒரு ஆளுங்க வந்து இஜிப்துக்கு ஸ்லேவா கொண்டு போகலான்னு அவங்க வந்து காசு விற்கலாம்னு வச்சாங்க. 20 சில்வர் காயின்ஸ் வித்துட்டாங்க. அடுத்து ஜோசப் வந்து இஜிப்துக்கு போயிட்டாங்க. அப்போ இஜிப்ட்ல அவங்க ஒரு பிரிசனரா இருந்தாங்க. எவ்வளோ டேஸ்? 25 years. 25 years அவங்க வந்து ஜெயிலில் இருந்தாங்க, ஸ்லேவாக இருந்தாங்க. அப்போ அந்த நாளில் அவங்க வந்து ஃப்ரீ பண்ணாங்க. அப்போ இஜிப்டில் இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து ட்ரீம் போட்டில் இருக்கனால ஒரு ஆள் வந்து கேட்டாங்க. ஒரு ஃபேரோனுக்கு ஒரு ட்ரீம் யாருக்குமே சொல்ல முடியாது, அது உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. அப்போது ஜோசப் சொன்னால் ஆமாம் எனக்கு சொல்ல தெரியும். அப்போ அவங்க வந்து ஃபேரோவுக்கு போனாங்க. ஃபேரோ வந்து கேட்டாங்க, இந்த ஸ்லேவ் வந்து என்னோட ட்ரீம் சொல்ல தெரியுமா? அப்போது ஜோசப் சொன்ன ட்ரீம், நீங்கள் என்ன ட்ரீம் பார்த்தீங்கன்னா இப்போ 7 cows and 7 skeleton cows இருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்கெலிட்டன் கவுஸு அந்த ஃபேட் கவுஸை சாப்பிட்டுட்டாங்க. அப்போ இன்னொன்று ட்ரீமில் ஒரு ஈவன் மரம் வந்து அது குட் லைட் மரம் வந்து அந்த ஈவன் மரம் அந்த லைட் மாதிரி எல்லாமே கற்று தின்னுச்சு. அப்போ வந்து ஜோசப் சொன்னான். அப்போ ஃபேரோ சொன்னா அப்படின்னா என்ன மீனிங் என்னதுன்னா, அப்போ ஜோசப் சொன்னா மீனிங் வந்து 7 daysல plenty ஆஃப் ஃபுட் கிடைக்கும். இன் 7 days plenty ஆஃப் ஃபுட் கிடைக்காது, ஸ்டோரேஜ் இருக்கணும். அப்போ ஃபேரோ வந்து திங்க் பண்ணிட்டு அது ஜோசப்பை வந்து தேர்ட் ஹையஸ்ட் கிங்டம் ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்தது அவங்க வந்து எல்லாம் சொல்லி என்ன பண்ணாங்க. அப்போ 7 days எல்லாம் பிளென்டியாக ஸ்டோரேஜ் பண்ணியாச்சு. அப்போ வேற 7 days வருது. அவங்க வந்து எல்லாருமே எல்லா இடத்துலையும் கேட்டாங்க, பிளென்டி ஆஃப் ஃபுட் இருக்காங்க. அப்போ ஜோசப் ஃபேமிலியில் ஒரு நிறைய பிரதர்ஸ் வந்து எடுக்க வந்தாங்க. அப்போ ஜோசப் தான் கிங். அவங்க பிரதர்ஸ் வரும்போது கேட்டாங்க, நாங்கள் வந்து நாங்கள் 10 members ஃப்ரம் கானேனில் வந்தாங்க. ஆனால் ஜோசப் சொன்னால் அவங்க வந்து அவங்க ஒரு ஸ்லேவ், அவங்க வந்து ஸ்லேவில் போடணும், ஏன்னா அவங்க ஒரு தீவ்ஸ் ஹண்ட் பண்ணதுக்கு வந்தாங்க. அப்போ கானேனோட பிரதர்ஸ் சொன்னால் இல்லை, நாங்கள் வந்து 12 members நாங்கள் வந்து தீப் கிடையாது. அப்போ ஜோசப் கவுண்ட் பண்ணி சொன்னான், 10 தான் இருக்கீங்க இப்போ லயர்னு. அப்போது அவங்க வந்து சொன்னால் ஒரு பையன் வீட்டில் இருக்கான், இன்னொரு பையன் செத்துட்டான். அப்போ ஜோசப் சொன்னால் சரி எடுத்துகிட்டு போங்க, ஆனால் எனக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ ஒரு ஆள் எடுத்து பிடிங்க உள்ள வச்சுட்டாங்க. அடுத்து ஒரு ஆளை வந்து உள்ள ஒரு ஜெயிலில் வச்சாங்க. அவங்க ஜெயிலில் வச்சுட்டு எல்லா பிரதர்ஸ் போயிட்டாங்க. அடுத்து கொஞ்ச நாள்ல பிளென்டி ஆஃப் ஃபுட்டு எல்லாம் போச்சு. அப்போ அவங்க அப்பா சொன்னாங்க, நான் என்ன லூஸ் பண்ண விட மாட்டேன், பெஞ்சமின்லாம் நான் கொண்டு போக மாட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக கொண்டு போனோம், பிளென்டி ஆஃப் ஃபுட் வேணும்னா. அடுத்து கொண்டு போனாங்க. கொண்டு போய் அடுத்து ஒரு பையனை பிரிசன்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போது பெஞ்சமின் எல்லாருமே தீஸ்குள்ளே போயிட்டு பெஞ்சமின் வந்து ஒரு ஜோசப் வந்து சோல்ஜர்கிட்ட சொன்னால், பெஞ்சமின் இந்த சாப்பாடு பிளென்டி இருக்குல்ல, சாப்பாடு உள்ள அதில் ஒரு சில்வர் கப் இருக்கணும். அப்போ ஜோசப் வந்து கூப்பிட்டான், யாரும் திருடி இருக்காங்க ஏதோ. அப்போ
அப்போ எல்லா இடத்துலயும் குத்தி எடுத்து பார்த்தான்.